Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Honasa Consumer Limited IPO 2nd November அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனியில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே அன்னைக்கு 12 PM வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 0.48 டைம்ஸு, டோட்டலாகவே 0.19 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 324 ரூபா, டோட்டல் இஷ்யூ சைஸ் 1700 கோடி. ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ சைஸ். அதில் 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். ஸோ கம்மியான பர்சன்டேஜ் தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். அப்படி இருந்தாலுமே ரீட்டைலர் கிட்ட நல்ல டிமாண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கம்மியாக தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 2ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து எந்த ஒரு ரேட்டிங்குமே கொடுக்காம இருக்காங்க. மேக்ஸிமம் ஆக்சிஸ் கேபிட்டல்னால் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரேட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஒரு ப்ரோக்கர் மட்டும் அவாய்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சடு ரிவ்யூ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தோன்னா நம்ம செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் குறைஞ்சு 10 ரூபாயில் அப்படியே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா 3% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்க, நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் ஸோ இதை தான் வந்து ஃபைனல் டேஷனாக சொல்லியிருந்தோம். ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டார் வேணால் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் நல்ல டிமாண்டில் இல்லை. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் மிக்ஸ்டாக இருக்குது. கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் இல்லை. செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் வந்து வீக்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறது ரிஸ்கி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஐபிஓ இஷ்யூ சைஸும் பார்த்தீங்கன்னா பிக் இஷ்யூ சைஸு. ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருக்காங்க. இப்போ தான் ஃபைனான்ஷியல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் 2-3 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேணால் இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ ஐபிஓஸ் வந்துட்டுருக்க இந்த டைமில் ஃபண்டமெண்டலி வீக்கான கம்பெனியில் நான் அப்ளை பண்ணுறது எனக்கு வந்து ரிஸ்க்காக தெரியுது. ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணல. இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.